இந்த வீடியோவில் நம்ம சேனலோடைய வீடியோ வியூஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இந்த ஒரு மெத்தட் மூலிமாவும் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம சேனல் அனலிட்டிக்ஸு. நம்ம வியூவர்ஸ் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எந்தெந்த டைமில் வந்து நிறையா வியூவர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது பாருங்கள். எந்தெந்த கிழமைகளில் வந்து இருக்காங்கன்னு சொல்லி ஷோ ஆகுது. லாஸ்ட்டு 28 டேஸோடைய வியூவர்ஸோடைய லிஸ்ட்டு டைமிங்லாம் காமிக்கிது பாருங்கள். நல்லா டார்க் கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே வியூவர்ஸ் அந்த டைமிங்லலாம் வந்து அந்த நாட்களில் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிது. லைட் கலரில் இருக்கிறது வந்து வியூவர்ஸ் அந்த டைமிங்கில் வந்து அவ்வளோவா இல்லைன்றதாக காமிக்கிது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேலே 12 மணிலேருந்து 6-7 மணி வரைக்கும் வந்து வியூவர்ஸ் அந்த அளவு இல்லைன்னு சொல்லிட்டு காமிக்கிது. நைட்டு 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பகலில் ஈவினிங் நைட் வரைக்கும் ஒரு இது காமிக்கிது பாருங்கள். வியூவர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. லைட்டாக கொஞ்சம் கலர் கம்மியாகிறது வந்து அந்த டைம் வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிது. இந்த டைமில் அந்த டார்க் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணது உங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கிற வியூவர்ஸ் வந்து உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கள் காமிக்கிது. சாட்டர்டே 11 PM many of your viewers are onன்னு சொல்லிட்டு காமிக்கிது. அந்த ஒவ்வொரு டைமிங்கும் வந்து உங்களுக்கு காமிக்கிது. 3 மணிக்கு காமிக்கிது, 4 மணிக்கு காமிக்கிது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வியூஸ் வந்து வீடியோவில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வழி தான். இது மட்டுமே வழி இல்லை, இதுவும் இருக்கிற வழிகளில் ஒரு வழி. அதன் மூலிமா உங்கள் வியூவர்ஸ் வந்து எப்போ வந்து வந்திருக்கிறாங்க, உங்கள் சேனலுக்கு வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து எப்போ வியூ பண்ணியிருக்காங்க, அது சாட்டர்டேவா ஃப்ரைடேவா மதியம் 3 மணியா ஈவினிங் 7 மணி 8 மணியா அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு தோதா நம்ம வீடியோ ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மெத்தட் உங்கள் சேனலில் நீங்கள் அனலிட்டிக்ஸ் இந்த வியூவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் வீடியோஸ் வந்து நல்ல ஒரு சஜஷன் கொடுக்கும் வியூவர்ஸ்க்கு வந்து. ஸோ உங்களுக்கு மொபைலில் வந்து இது கிளியராக இருக்காது, அதனால் நீங்கள் ஒருக்கா ப்ரௌசரில் வந்து செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எந்தெந்த டைமிங்கில் நம்ம வியூவர்ஸ் வந்து அதிகமாக நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலிமா நல்ல சஜஷன்ஸ் வீடியோவுக்கு வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சேனலில் அனலிட்டிக்ஸில் வந்து மோஸ்ட் டைமிங் வந்து எது இருக்குன்றது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதியம் 3 மணியா இல்லை நைட்டு 8 மணி 11 மணி 10 மணியான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த அனலிட்டிக்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். அவங்க வீடியோ ரேராக அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பல்காக வீடியோ அப்லோட் பண்ணையில் உங்களுக்கு இந்த அனலிட்டிக்ஸ் வரலாம்.